இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருந்தும் வருகின்றனர். பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் தை அமாவாசையை முன்னிட்டு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடந்த ஒரு மாதத்தில் பல லட்சம் பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். கோயில்களில் உள்ள உண்டியல்கள் அனைத்தும் நிரம்பின. அதைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதிகளின் முன்புறமுள்ள உண்டியல்கள் மற்றும் கோயிலுக்கு சொந்தமான நம்பு கோயில் உட்பட உப கோயில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் செல்லதுரை முன்னிலையில் நேற்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் கோயில் கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு எண்ணப்பட்டது. 2,31,56,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் 35 கிராம் தங்கம், 7 கிலோ வெள்ளி, 62 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள், பக்தர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர். உண்டியல் எண்ணும் பணியில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண்ணும் ஈடுபட்டிருந்தார். அவர் எண்ணும் இடத்தில் இருந்து அடிக்கடி எழுந்து செல்வது சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தெரிந்தது. அவரது செயல்பாடுகள் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் புகாரின் பேரில் பெண் போலீசார் அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதித்தனர். அப்போது அவரது உள்ளாடைகளில் 1 லட்சம் ரூபாய் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அவரை கோயில் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். பிரபாவதி கடந்த 6 மாதங்களாக ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதேபோல இதற்கு முன்பும் காணிக்கை பணத்தை திருடிச் சென்றாரா என போலீசார் அவரிடம் துருவி விசாரித்து வருகின்றனர். பழைய சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களில் அவர் வீட்டுக்காக என்னென்ன பொருட்களை வாங்கினார், வங்கிகளில் அவர் எவ்வளவு டெபாசிட் செய்துள்ளார், யாருக்காவது பணம் கொடுத்துள்ளாரா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்ட பெண் 1 லட்சம் ரூபாயை உள்ளாடையில் மறைத்து திருடிய சம்பவம் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.